அதாவது ஸ்ரீ ஏன்னா இதில் ரசிகர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அருமையான கீர்த்தனத்தை எடுத்துட்டு நீங்கள் சங்கீத கிளாஸ் ஆரம்பித்தோன்னே என்ன ஆரம்பிப்பா, ச ப ச அதை ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறதுக்காகவே இந்த கீர்த்தனத்தை அவர் போட்டு கொடுத்துருக்கார். ஷியாமா சாஸ்திரி எப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். சாப்பாசா சரியாக இருக்கணும். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், 2 ஸ்வரம் தெரிஞ்சால் நீ ஒரு ராகத்தில் பெரிய ஆளாகலாம். என்னென்ன, ஹுசேனின்னு ஒரு ராகம் இருக்குது, ச ச ப ப இப்படியே சொல்லிட்டு அந்த ராகம் வந்துடும். அதுக்கப்புறம் தெரியாது சார், அது கற்றுக்கலாம். 2 ஸ்வரத்தில் ராகம் இருக்குது. இப்போ சில மேதைகள் இருக்கா, ஒரு ஸ்வரத்துலேயே ராகம் கண்டுபிடிச்சிருவோம் இருக்கு. அது மாதிரிலாம் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். ஒரே ஸ்வரத்தில் ராகத்தை கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு இடத்துல பாடினேன், நான் பாடினேன் அன்றைக்கி ஏதோ சரியாக வந்தது போல, ரீ 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 என்ன ராகம் சொல்லுங்கன்னு கேட்டே இருந்தேன். ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாமல் ஒருத்தர் கானடான்னு விட்டார். சரியாக இருந்தது, நானும் அதான் நினச்சேன். ஏன்னா நான் ரீன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவளும் பேசாமே இருந்தா, நீ ஏதாவது ராகம் தோன்றதான்னு அவள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கா. சரி கானடான்னு சொன்னாங்க, எனக்கும் தோணித்தது. இப்போ ஒரு ஸ்வரத்தில் ராகம் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகுதா இல்லையா? இருக்கு. ராகம்ங்கிறதே ஒரு பெரிய கடல். ஆஹா, அதில் கொஞ்சம் எடுத்தாலே அதோட தெரியுமே, என்னவோ சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தோணும். நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்வி ஞானம்ங்கிறது இப்போ நம்ம மைத்ரீம் பஜதவிலேயே எவ்வளோ விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பாருங்க. இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டா, இப்போது ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது, இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்துருக்கணும் அவசியம் இல்லை. இந்தந்த பக்கங்கள்ல என்ன விஷயம் இருக்குது, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவன் தான் வாத்தியார். இல்லைன்னா இவன் வாத்தியார் போய் இப்போ இவனுக்காக படிச்சுட்டு இருந்தால் அவன் படிக்க மாட்டான். ஆமாம், எப்பயுமே அதுதானே, முன்னுரையிலேருந்து படிச்சுட்டு இருப்பான். ஆமாம், பாவம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் இந்த மைத்ரீம் பஜத்தை வச்சுட்டு பெரிய பெரிய வித்வான்கள் ரசிகர்கள்லாம் வரணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கு. பெரிய காரியம் பண்ணுறது அந்த ஒரு சம்கரோதி இது சங்கரக, அதாவது சங்கரா டிவியில் நல்ல காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசம், உத்வேகம் ரெண்டுமே இருக்குங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். சங்கீதத்தில் ஸ்வரங்கள், சப்த ஸ்வரங்கள், 7 ஸ்வரங்களை எப்படி பகவான் அதை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டே சரளி, சிலவங்க சரளி கற்றுட்டே இருப்பா. என்ன பண்ணுறது, 10 வருஷம் 20 வருஷம் கற்றுனேன், ஆனால் தத்துவம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் என்ன அழகு இருக்குது. சங்கீதத்தை ஒரு எத்திரியல் லெவலில், மிஸ்டிக் லெவலில், ஸ்பிரிச்சுவல் லெவலில், ஆஹா மியூசிக் இஸ் டிவைன், இட் இஸ் லைக் அ ஓஷன் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இறங்கி வா, முதல்ல சமுதிரத்தில் காலவை அப்படி சொல்லக்கூடாது, கையால் உதிரணி ஜலமாக எடுத்து ஆச்சமனத்தை பண்ணு. அப்போ தான் அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். அதுக்கு உள்ள முயற்சிகள் தான் நம்ம பெரியவங்களாம் எல்லாரும் கற்றுக்கலாம். மியூசிக்ங்கிற ஒரு கருணை பாருங்கள் அவளுக்கு. பெரிய பெரிய கம்போசர்ஸ், புரந்தரதாசர் ஆயிரக்கணக்கில் பாட்டு போட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா ஸ்ரீ கணநாதா சிந்துரவர்ணன் குழந்தையும் பாடுற மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. அது அங்கே தான் அவளுடைய கருணை இருக்குது. அப்படியே கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறோம். அதுதான் ஏன் இந்த மைத்ரீம் பஜத்தில் எல்லாராலையும் கர்நாடகத்தை ரசிக்க முடியும். அது சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரும். அது பிருகான்னு சொல்கிறோம், சங்கதின்னு சொல்கிறோம், வர்ணம்னு சொல்கிறோம், தாளத்தை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கல, நிறைய இருக்குது, அதையும் நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கோ ஆன் திஸ் ஜர்னி. இப்போ பிருகான்னு சொன்னேன், இந்த பிருகான்னு அதில் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதில் உள்ள ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு அந்த சவுண்டே சொல்கிறது பிருகா அப்படின்னோடனே புரியுது. எங்கள் ஊருக்காரர் பிருகா பாலுன்னு ஒருத்தர் பிரமாதமாக பாடின்னு இருக்கார். இப்போது எங்கள் குருநாதர் மதுரை சேஷகோபால் சார், அதுக்கு முன்னாடி இருந்த பாலக்காடு கேவி நாராயண சுவாமி, கேவிஎன் சார், உங்கள் குருநாதர் டிகேஜி ஜெயராமன், இவா எல்லாரும் மேடையில் பாடும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா? நம்மளாம் பக்கத்தில் போனோன்னா நம்ம எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாவா, பேசிக்ஸை சரி பண்ணிக்கோ, அங்கே நீ எவ்வளோ கற்றுக்குறியோ அவ்வளோ தான் பில்டப் பண்ண முடியும் பெருசாக போகும்போதுங்கிற விஷயத்தை நம்ம ஒரு காமனாக எங்கள் வாத்தியார் எஸ்பெஷலி அலங்காரம் சாதகம் பண்ணிகிட்டே இருந்துவார். அது எப்படி பாடியிருந்தா? ஆமாம், அதாவது வீணையில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். நான் குருகுல வாசம் பண்ணும்போது தான். இப்போ ஒரு கல்யாணியே எடுத்து வச்சுக்கோ, கல்யாணி ராகத்தை எப்படி நீ கண்டுபிடிப்ப? ச ரீ க ம ரீ க ம ப க ம ப த
ம ப த நீ ப த நீ ச. ஸோ சப்ஜெக்ட்லேருந்து மேல் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்குள்ள இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு. நான் இப்போ நோட்டீஸ் பண்ணதில் சார் பாடின்னு இருக்கும்போது ஷட்ஜ பஞ்சம் மட்டும்தான் ரொம்ப அசைக்காமல் பாடினார். இப்போ அது மட்டும் பிளேனாக பாடிவிட்டு மிச்சதெல்லாம் ரொம்ப அசைவு இருந்தது பார்த்தல. அதுதான் அந்த கல்யாணியோடைய உசுறு. இப்போ ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தங்கம் இருக்கு மண்ணில் கிடைக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஓராக கிடைக்கிறது. அதை நீ ஆர்னமெண்ட்டாக பண்ணணும்னா என்ன ப்ராசஸ்ஸு, அது எப்படிலாம் மேலியபிளாகவும் டக்டைலாகவும் அதை நல்லா இழுத்து நெருப்பில் காட்டி எவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் ஸ்வர தேவதைகள் இருந்துட்டுருக்கு. அதுலேருந்து நீ நிறையா விஷயங்கள் ஆர்னமெண்டேஷன் பண்ணி அலங்காரமாக பாடி பலவிதமான நவரசங்களையும் பாவங்களையும் கொடுக்கணுன்னா இவ்வளோ இழுக்கணுண்டான்னு தெரிஞ்சுதான் அலங்காரத்தில் இவ்வளோ கமக சிஸ்டத்தை வச்சுருக்கா. நீ இந்த மாதிரி உழைச்சேன்னா அப்புறம் போக போக நீ பாடும்போது பலவிதமான கற்பனைகள் வரும். அதனால தான் அதுக்கு பேர் அலங்காரமோ. அலங்காரம் ரொம்ப அழகாக வச்சுருக்கா பாருங்க, பிரமாதமாக இருக்கு. அலங்காரம் வர்ணம் பேரை கேட்டாலே புரியும். சொன்னல கேவிஎன் நடேசன் சார், அவர் என்னென்னா நீங்கள் லேட்டர் ஸ்டேஜஸில் அவருடைய மியூசிக் பார்த்தீங்களா நிறைய பிளெயின் நோட்ஸ் வரும். அதாவது ஒரு கீர்த்தனை எடுத்துங்க, அவர் பாடுறதுல எடுத்துனா ராஜாதி ராஜ ரவி கோட்டி தேஜ ராஜாதி ராஜ ரவி கோட்டி தேஜ அப்படின்னு. ஆனால் அது பிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே பாடிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் நல்லா தம்புரா சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம பாட பாட வாமப்பாக ஸ்வர தேவதைகள்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அது எப்படின்னா பாடி பாடி வாமப்பான தான் வரும். இப்போ இது எப்படின்னாக்கா இது என்ன சயின்ஸ்னா உள்ளதை உள்ளபடி உரைத்தல். தஞ்சாவூர் சங்கரையர் கேட்பார், ஏன்பா நீ மயிலோட பீகாக்கோட இறகு இருக்கே அதுக்கு நீ பெயிண்ட் பண்ணணுமா, ஏற்கனவே அழகாக இருக்கே. அந்த மாதிரி ஸ்வரம்ங்கிறது இயற்கையாகவே நல்லா இருக்கக்கூடியது. நீ அதை போய் பிடி, அதை போய் காதை பிடிச்சி எழுதுன்னு வராது. பாணினா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சங்கீத கலாநிதி திரு டி.கே. ஜெயராமனும் சங்கீத கலாநிதி திருமதி டி.கே. பட்டம்மாளும் அவங்களோட கிருதி ரெண்டிஷன்ஸ்க்காகவே பிரசித்தி பெற்றவங்க. இப்போ சங்கீத கலாநிதி திரு டி.கே. ஜெயராமன் பாடி பிரபலப்படுத்திய குர்ஜரி அப்படிங்கிற ரேர் ராகத்தில் அமைஞ்ச ஒரு முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியை கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட டிசைபிள்ஸும் பாட போறாங்க. இந்த கிருத்தியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ராகம் அதாவது குர்ஜரி அப்படிங்கிற ராகத்தோட பேரு இந்த கிருத்தியோட பல்லவியிலேயே முத்துசுவாமி தீட்சிதர் அழகா அமைச்சிருக்காரு. குர்ஜரி ராகப்பிரியே அப்படின்னு பாடுறாரு பல்லவியில. இந்த கிருத்தியை இப்போ கேட்கலாமா? குணி ஜனாதினுத குரு குஹோதயே 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 குர்ஜரி ராக பிரிய வசிவே குணி ஜனாதினுத குரு குஹோதயே குர்ஜரி ராக பிரிய வசிவே குணி ஜனாதினுத குரு
குரு